நீங்கள் டெல்ஃப் ஆது எக்ஸாம் எழுதணுமா? எங்கேருந்து தொடங்குறேன்னு தெரியாமல் இருக்கா? இந்த டெல்ஃப் ஆது எக்ஸாம் என்ன மாதிரி நடைபெறுகிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த டெல்ஃப் எக்ஸாம்ன்றது பார்த்தீங்கன்னா DELF டிப்ளோம் d'études langue française. அது வந்து உங்களுடைய ஃப்ரெஞ்சு அறிவை நியமிக்கக்கூடிய சோதிக்கக்கூடிய ஒரு தேர்வு. அப்போ அந்த டெல்ஃப் எக்ஸாம்களில் பார்த்தீங்கன்னா எப்போதுமே 4 பிரிவுகள் இருக்கும். முதலாவது பிரிவுக்கு பேர் வந்து compréhension orale. இது வந்து லிசனிங் பயிற்சி. உங்களுக்கு வந்து 4 பயிற்சிகள் இருப்பாங்க. அதில் நிறைய ஆடியோக்களை போட்டு அதற்கு பிறகு கேள்விக்கு பதிலளிக்கிற மாதிரி இருக்கும். 2வது பிரிவு வந்து compréhension écrite. உங்களுக்கு 4 எக்ஸசைஸ் கொடுத்து 4 டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு அதை வாசிச்சுட்டு பதிலளிக்கிற மாதிரி இருக்கும். இது 2வது பயிற்சி. 3வது production écrite. இந்த பிரிவில் வந்து உங்களுடைய எழுத்து திறனை அவங்க சோதிக்கிறாங்க. நீங்கள் 2 கடிதம் எழுதணும். உங்களுக்கு 45 நிமிஷம் தருவாங்க. குறிப்பாக உங்களுக்கு இறந்த காலத்தில் கதைக்க தெரிஞ்சிருக்கணும். 4வது பிரிவு பார்த்தீங்கன்னா அது production orale. நீங்கள் கதைக்க வேணும். இந்த பயிற்சியில் உங்களுடைய பேசும் திறனை சோதிக்கிறதா இந்த பயிற்சி. அப்போ இதுதான் இந்த 4 பிரிவுகள். ஒவ்வொரு பிரிவுக்குமே பார்த்தீங்கன்னா 25 மதிப்பெண்கள் இருக்குது. அப்போ கடைசியாக நீங்கள் 100க்கு 50 மார்க்ஸ் எடுத்தீங்கன்றால் நீங்கள் தேர்ச்சி பெறுவீர்கள். நீங்கள் 100க்கு 50 மார்க் எடுத்தால் பாஸ். மற்றும் எல்லா பிரிவிலையும் மினிமம் 5 மார்க்ஸாவது எடுத்திருக்க வேண்டும். இப்படித்தான் நடைபெறுகிறது இந்த டெல்ஃப் ஆது எக்ஸாம். நீங்கள் டெல்ஃப் ஆது எக்ஸாம் பாஸ் பண்ண வேண்டுமா? உங்களுடைய நேரத்துக்கு ஏற்ற மாதிரியே படிக்க தேவையான என்னுடைய சுய பயிற்சி திட்டம் இருக்குது. அப்போ நான் இப்போ விளங்கப்படுத்தின மாதிரி அதுக்குரிய ஒவ்வொரு பயிற்சிகளும், வினாக்கள், விடைகள், பழைய எக்ஸாம் பேப்பர்கள் எல்லாமே உங்களுக்கு அதில் கிடைக்கும். நீங்கள் அதை பெற்று இந்த டெல்ஃப் ஆது எக்ஸாம் எழுத வேண்டும் என்றால் என்னுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த frenchkalvi.fr/découvrir என்ற இந்த லிங்க் மூலம் நீங்கள் சுய பயிற்சி திட்டத்தை பெறலாம். நன்றி.